ஹலோ மை கிரிக் ஃபேன்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக கிரிக்கெட்ல இருந்து பல அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த லைக் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரிங்கு சிங் இருக்கார் இல்லையா, அவருக்கும் சமாஜ்வாதி பார்ட்டி எம்பி பிரியா சுரேஜுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட். அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜாஸ் ஹேசல்வுட் இருக்கார் இல்லைங்களா, ஆர்சிபி பிளேயர் அண்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நிக்நேம் செட் பண்ணியிருக்காங்க, ஹேசல் காட் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐபிஎல் ஃபுல்லாமே ஆர்சிபிக்கு எக்கனாமிக்கலாக பவுலிங் போட்டதே அவர் ஒருத்தர் தான். ஆஸ்திரேலியாவுக்கும் இதே மாதிரி தான் தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இதனால் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் அவருக்காக ஒரு நிக்நேம் கொடுத்துருக்காங்க, அதான் ஹேசல் காட். அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிக்நேம் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, பட்டு இது இங்கே இந்தியாவில் எனக்கு லைக்கபிளாக இருக்குது, பட் ஆஸ்திரேலியாவில் இந்த நிக்நேம் எனக்கு கண்டினியூ ஆகுமா என்னன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கான ஸ்கெடியூல் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இதில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டெஸ்ட் மேட்ச், 3 ODI அண்ட் 5 T20 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். இது எல்லாமே இந்தியாவில் தான் நடக்குது. அடுத்து ஐசிசிஐ தரப்புலேருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு அப்டேட் வெளியாயிருங்க. இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மகேந்திர சிங் தோனி, அதான் நம்ம MS தோனி, சென்னையோட செல்லப்பிள்ளை இருக்கார் இல்லைங்களா, அவரை ஐசிசிஐ ஹால் ஆஃப் ஃபேம் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருந்து இவர் தான் 11th பிளேயர் டு பிளேஸ்ட் இன் திஸ் லிஸ்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி 10 பிளேயர்ஸை இந்த லிஸ்ட்டில் இந்தியா தரப்புலேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மகேந்திர சிங் தோனி தான் 11th பிளேயர். மகேந்திர சிங் தோனி மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஹசீம் அம்லா, ஆஸ்திரேலியாவிலேருந்து மேத்யூ ஹைடன், அப்புறம் ஸ்மித் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் டேனியல் வெட்டோரி ஃப்ரம் நியூசிலாந்து, இவங்களெல்லாம் கூட இந்த ஹால் ஆஃப் ஃபேம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பற்றி. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அந்த நியூஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிளான் பார்த்துக்கிட்டிங்கன்னா, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேருமே கேம் ஆஃப் லெஜெண்ட்ஸ், நம்ம கிரிக்கெட் கேமோட லெஜெண்ட்ஸ்னே சொல்லலாம். இவங்க 2 பேரும் ஒரு கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அடுத்த ஒரு டோர்னமெண்ட் ODI ஆர் T20 இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஆஸ்திரேலியாவில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு மெனி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதனால அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் அப்கமிங் சீரியஸில் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு ஃபேர்வெல் மாதிரி ஒரு மொமெண்டம் பிளான் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. இதான் இந்த அப்டேட். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக ஆஸ்திரேலியன் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஃபோட்டோ ஷூட் ஈவெண்ட் நடந்திருக்கு. இதில் 2 டீமோட பிளேயர்ஸும் ஃபோட்டோ ஷூட்டில் கலந்துட்டுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. இருங்க எங்கே கிளம்பிட்டீங்க? ஃபைனல் அப்டேட்டை நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.